எல்லாருக்கும் ஹாய், நான் இளங்கோ பாண்டிச்சேரியிலேருந்து. இது கப்பி ஃபார்மிங் சீரீஸ் டிப்ஸு. ஸோ இதுக்கு முன்னாடி சில வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கோம், பார்க்காதவங்க பாருங்கள். இந்த வீடியோவில் கப்பியோடைய ஃப்ரைஸை எப்படி கேர் பண்ணலாங்கிறத பார்ப்போம். கப்பி ப்ரீட் ஆகிருக்கு, குட்டி வந்திருக்குன்னா அது ஃப்ரீ ஸ்விம்னால் ஸ்டெடியாக மேயறதுக்கு குறைஞ்சது 4 to 8 hours ஆகும். ஈவன் 1 day கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஃபுட்டு போடலனாலும் அது மாட்டுன்ட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த குட்டிகளெல்லாம் நான் சின்ன ஒரு பாத்திரத்தில் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு 1 weekலேருந்து 10 days வரைக்கும் அதில் ஆர்டிமியா ஃபிட் பண்ணுவேன். ஸோ ஏன்னா குட்டிங்க ரொம்ப தூரம் ஸ்விம் பண்ணி போய் ஃபுட் தேட தேவையில்ல, ரொம்ப சின்னதாக இருந்தால் கிட்டே ஃபுட் கிடைக்கும். ஒரு வாரத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக ஒரு பெரிய கண்டெய்னருக்கு மூவ் பண்ணிடுங்க, அப்படி இல்லைன்னா அதில் வளர்ச்சியே கெட்டு போயிடும். அட்லீஸ்ட் இந்த 100 rupees டப்ஸ் அந்த சைஸ்க்காவது மாற்றிடுங்க. அடுத்தது ஃபுட்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆர்டிமியாவை குறைஞ்சது 1.5 month கண்டிப்பாக கொடுக்கணும். உங்களுக்கு மீன் ரொம்ப குவாலிட்டியாக வரணுன்னா நீங்கள் கண்டிப்பாக குட்டியிலேருந்தே நல்ல லைஃப் ஃபீட் பண்ணணும். செமி அடல்ட் வரைக்கும் நீங்கள் நல்ல ஃபீட் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்த பெல்லட் போட்டாலும் அது நீங்கள் எதிர்பார்க்குற குவாலிட்டி வந்துடும். ஆனால் குட்டியாக இருக்கும்போதுலேருந்தே நீங்கள் லைஃப் ஃபீட்டு அட்லீஸ்ட் ஒரு 1.5 month நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். நான் பர்சனலாக எந்தெந்த பிராண்ட் ஃபுட்லாம் யூஸ் பண்ணுறேங்கிறத வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.